தமிழகத்தில் தேர்தல் என்று வந்துவிட்டாலே பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்கும் ஒரே ஒரு வார்த்தை நகை கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கியில் 5 சவரனுக்கு கீழே நகை அடக வைத்திருக்கிறீர்களா? அரசு நம் கடனை தள்ளுபடி செய்துவிடும், நாம் கட்ட தேவையில்லை என்று ஆவலோடு காத்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருவரா? அப்படியானால் உங்களுக்கு ஒரு கசப்பான செய்தி காத்திருக்கிறது. தமிழகத்தில் இனி ஒருபோதும் நகை கடன் தள்ளுபடி என்பது சாத்தியமே இல்லை. இது ஏதோ யூகத்தில் சொல்லப்படும் வார்த்தை அல்ல. தமிழக அரசின் நிதி நிலைமை மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் தற்போதைய சூழல் குறித்து கிடைத்துள்ள ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்கள் சொல்லும் அதிர வைக்கும் உண்மை. ஏன் இந்த திட்டம் இனி சாத்தியமில்லை? இதனால் சாதாரண மக்களுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன? வங்கிகள் திவாலாகும் நிலையில் இருக்கிறதா? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் உங்கள் குடும்பத்தின் பொருளாதார முடிவை எடுக்க இது மிக முக்கியமானதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பிற்குரிய சாக் சார் பேசுகிறேன். தமிழக அரசியலில் நகை கடன் தள்ளுபடி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆளும் கட்சியான திமுகவாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சியான அதிமுகவாக இருக்கட்டும், யார் ஆட்சிக்கு வர விரும்பினாலும் முதலில் அறிவிக்கும் கவர்ச்சிகரமான திட்டம் இதுதான். கடந்த காலங்களில் இது பலமுறை நடந்தும் இருக்கிறது. ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. கடந்த 2021 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்டுள்ள நகை கடன்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் மதிப்பு மலைக்க வைக்கிறது. குட்டி இன்ஃபோ போன்ற தளங்களில் வெளியாகும் தகவல்களின்படி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதற்கு ஒரே காரணம் அரசு தள்ளுபடி செய்யும் என்ற அந்த ஒரே எதிர்பார்ப்புதான். ஆனால் இந்த எதிர்பார்ப்புதான் இப்போது மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. அந்த ஆபத்து என்னவென்பதை இப்போது தரவுகளுடன் பார்ப்போம். நண்பர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசு கடனை தள்ளுபடி செய்கிறது என்றால் அந்த பணத்தை அரசு தனது கஜானாவில் இருந்து எடுத்து சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்க வேண்டும். அப்போதுதான் அந்த வங்கிகள் தொடர்ந்து இயங்க முடியும். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 5 சவரனுக்கு கீழே வழங்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றால் அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வங்கிகளுக்கு வழங்க வேண்டியிருக்கும். இது ஒரு தோராயமான கணக்குதான். உண்மையான தொகை இதைவிட அதிகமாகவே வாய்ப்புள்ளது. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. தமிழகம் தற்போது கடுமையான நிதி பற்றாக்குறையில் உள்ளது. ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் சுமையில் இருக்கும் ஒரு அரசால் திடீரென்று 25,000 கோடியை ஒதுக்குவது என்பது தற்போதைய பொருளாதார சூழலில் அசாத்தியமான ஒன்று. ஒருவேளை அரசு இந்த தொகையை உடனடியாக வங்கிகளுக்கு வழங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய விபரீதம். கூட்டுறவு வங்கிகளின் ஒட்டுமொத்த மூலதனமே இந்த நகை கடன்களில்தான் முடங்கி கிடக்கிறது. மக்கள் வாங்கிய கடனை திருப்பி கட்டவில்லை, அரசும் அந்த பணத்தை வங்கிக்கு தரவில்லை என்றால் அந்த வங்கியால் மற்ற வைப்புதாரர்களுக்கு பணத்தை திரும்ப தர முடியாது. இதன் விளைவாக தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கூட்டுறவு வங்கிகள் அடுத்த சில நாட்களிலேயே திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படும். எந்த ஒரு அரசும் தனது வங்கித்துறையை மொத்தமாக முடக்க விரும்பாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்தின் விலை உயர்வு. கடந்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் விலை முன்னெப்போதும் உச்சத்தை தொட்டுள்ளது. முன்பு ஒரு சவரனுக்கு 20,000 அல்லது 25,000 ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு சவரன் நகை வைத்தாலே 40,000 அல்லது 50,000 ரூபாய் வரை கடன் கிடைக்கிறது. உதாரணமாக, ஒரு நபர் 5 சவரன் நகை வைத்தால் அவருக்கு எளிதாக 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் கிடைக்கிறது. இப்படி லட்சக்கணக்கான நபர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வது என்பது எந்த ஒரு பொருளாதார கொள்கையிலும் சாத்தியமில்லாத ஒன்று. இது அரசுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வங்கி அமைப்புக்கே தற்கொலைக்கு சமமான முடிவாக அமையும். இதனால்தான் நிதித்துறை வல்லுநர்கள் நகை கடன் தள்ளுபடி என்ற பேச்சிற்கே இனி இடமில்லை என்று அடித்து சொல்கிறார்கள். நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நகை கடன் தள்ளுபடி என்பது ஒருமுறை பெய்யும் மழை போன்றது. அது ஒருமுறை மக்களை வறட்சியிலிருந்து காப்பாற்றலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் மழையையே நம்பி நாம் நம்மிடம் இருக்கும் கிணற்றை மூடிவிட முடியாது. இங்கே வங்கிதான் அந்த கிணறு. வாங்கிய கடனை திருப்பி கட்ட தேவையில்லை என்ற ஒரு மனநிலை மக்களிடையே பரவினால் அது ஒட்டுமொத்த முழுக்கத்தையுமே சீர்குலைத்துவிடும். இனி வரும் காலங்களில் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அதிகபட்ச உதவி என்னவென்றால் நகை கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பதாகவோ அல்லது கடன் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதாகவோ இருக்கலாம். அதை தவிர்த்து அசலையும் வட்டியையும் மொத்தமாக ரத்து செய்யும் காலம் முடிந்துவிட்டது. இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுவே தற்போதைய கசப்பான அரசியல் மற்றும் பொருளாதார உண்மை. சரி நண்பர்களே, அரசு தள்ளுபடி செய்யும் என்று காத்திருந்து வட்டியை குட்டி போட வைத்து உங்கள் நகையை இழந்து விடாதீர்கள். உங்களால் முடிந்தவரை சிறுக சிறுக பணத்தை செலுத்தி உங்கள் நகையை மீட்க பாருங்கள். அதுவே உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பானது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த புள்ளி விவரங்களும் தகவல்களும் குறித்து உங்கள் கருத்து என்ன? அரசு உண்மையில் நகை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது அது வங்கிகளை பாதிக்கும் என்று கருதுகிறீர்களா?
உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் படிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் விழிப்புணர்வு பெறட்டும். இது போன்ற ஆழமான மற்றும் தெளிவான அரசியல், பொருளாதார தகவல்களுக்கு மறக்காமல் நமது சாக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாக்சர். நன்றி, வணக்கம்.